நேற்று என் ஆத்துக்காரன் வந்து லண்டனுக்கு போயிட்டு வரைக்குள்ள எனக்கு நிறைய ஃப்ரூட்ஸ் நிறைய சாமான் வாங்கிட்டு வந்தவர். அதை பார்த்த உடனே நான் சின்ன பிள்ளையா இருக்கைக்குள்ள எங்களோட வீட்டில் நடந்த ஒரு சம்பவம் ஞாபகம் வந்தது, அதை சொல்கிறேன். நான் சின்ன பிள்ளையா இருக்கைக்குள்ள வந்து அப்பா எங்களோட இருக்கையில், அப்பா முதல்ல வன்னியில் இருந்தவர், பிறகு இந்தியா போயிட்டார். பிறகு வந்து எங்களோட இருக்கையில் கொழும்புல வேலை செய்தவர். கொழும்புல இருந்து அடிக்கடி வர மாட்டார். ஏன்னா வந்தால் உழைச்சி இருக்கிற கொஞ்சம் காசும் பஸ்ஸுக்கே போயிடும் அப்படின்ட்டு மாதத்தில் ஒரு அந்த சம்பள காசை கொண்டு வந்து தர்றதுக்காக மட்டும் வந்து ஒரு 2 நாள் நின்றுட்டு போவார் எங்களோட. அப்போ அப்பா வரைக்குள்ள எப்பயுமே கட்டாயமாக அப்பா கொண்டு வர்றது வந்து அந்த உள்ளி முறுக்கு இருக்குது தானே, அது கொழும்பில் ஒரு வித்தியாசமான டேஸ்ட், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கம்பெனியிலேருந்து வாங்கிட்டு வரப்பா அதோட அந்த பிஸ்கெட் வந்து கிலோ கணக்கில் விற்பாங்க. கலந்து எல்லா பிஸ்கெட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் பிஸ்கெட் சேர்த்து கலந்து விற்பாங்க. அதுவுமே ஒரு குறிப்பிட்ட கிலோ வாங்கிட்டு வருவார் எனக்காக. அண்ணா வந்து கல்லன் கேட்க மாட்டான். ஆனால் நான் எல்லாத்தையும் சொல்லிவிட வந்து கொஞ்ச நேரத்திலேயே இந்த சாமான் எல்லாத்தையுமே பிடுங்கி வச்சு சாப்பிட்ருவான். களவாக எடுத்து சாப்பிட்ருவான் இந்த எல்லாத்தையும். அப்போ நான் அவனை திட்டாத திட்டே இல்லை. இனி இந்த டேயெல்லாம் நினைச்சாலும் வராது. இவர் கொண்டு வந்து தந்த உடனே எனக்கு அதுதான் உடனே ஞாபகத்துக்கு வந்து சின்ன பிள்ளையாவே இருந்திருக்கலாம் போல.